எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மனோகரன். நான் கோவை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கேன். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் சமாச்சாரமாக இங்கே நாம் விலாவாரியாக பார்க்க போகிறோம். அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பாடம் புகட்டுவோம் என்கிற தலைப்பில் நாம் இங்கே பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், அமெரிக்காவில் இந்தியாவின் மூலமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை விதித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். உலக வரலாற்றில் மிக மோசமான, உலகை அடிமைப்படுத்த நினைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த இந்த தரம் தாழ்ந்த செயலுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் பாரதியர்கள், இந்தியர்கள் என்கின்ற முறையிலே. ஆகவே இந்திய பொருளாதாரத்தை பாதிக்காது எனும் இந்த நிலையில கூட, இந்த வரி விதித்தாலும் கூட பாதிக்கக்கூடாது என்பதற்காக நாம் ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த ட்ரம்பின் செயலை உலக நாடுகளின் பல தலைவர்கள் எதிர்த்துள்ளார்கள். ஏன், அமெரிக்காவிலே கூட எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஆனால் இந்த பாரதத்தின் மீது விதிக்கப்பட்ட இந்த பொருளாதார வரியை வெற்றிகரமாக நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் 140 இந்திய மக்களும் மன உறுதியுடன், ஜாதி மதம் கட்சி வேறுபாடு இன்றி உலகத்தில் உள்ள அனைத்து பாரதியர்களும் இந்த ட்ரம்ப் போட்ட 50% வரியை, இந்த வரி போட்டதனால இந்தியாவுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக ஒரு சில விஷயங்களை இங்கு ஆராய வேண்டும், செய்ய வேண்டும். உதாரணமாக 1998 மே மாதம் 11-13 தேதிகளை பார்த்தீங்கன்னா, அப்போதைய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் நம்முடைய விஞ்ஞானிகளும் பல முயற்சிகள் செய்து பொக்ரானில் அணுகுண்டு வெடிச்சாங்க. அந்த அணுகுண்டு வெடிச்சப்போ அமெரிக்காவுடைய பில் கிளின்டன் அப்போதைய அதிபர், அந்த அதிபருக்கு கோபம் வந்துச்சு. இந்த பாரத நாடு இந்த உலகத்தில் வல்லரசு ஆகிருங்கிற கோபத்தில் என்ன பண்ணாருன்னா, பொருளாதார தடை என்கின்ற பெயரிலே இந்தியாவை முடக்க பார்த்தார்கள். அப்போது நம்முடைய பாரதியர்கள், இந்தியர்கள் அத்தனை பேரும், உலகத்தில் உள்ள அத்தனை இந்தியர்களும் 140 கோடி இந்தியர்களும் ஒரு முடிவெடுத்தார்கள். அது என்னன்னா, 1998 இது அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்திய நேரத்தில் நமது புண்ணிய பூமி பாரதத்தில் பிறந்த அத்தனை மக்களும் ஒரு முடிவெடுத்தார்கள், நமது இந்தியர்கள். அது என்னன்னா, ரிசர்ஜென்ட் ஃபண்ட் என்கின்ற டாலர் மூலம் அமெரிக்க வர்த்தக பொருட்களை தடை செய்ய வெறும் 6 மாதத்தில் தடை செய்து 6 மாதத்தில் முறியடித்து வெற்றி பெற்று பாரத நாட்டை தலைநகர செய்தார்கள். அதே பாணியிலே நாம் இப்போது இந்த சூழ்நிலையை வென்று நமது 140 கோடி இந்தியர்களும் தேசபக்தி, தேச ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்த ஒரு சில வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டும், அதை கையில் எடுக்க வேண்டும். அதாவது சுதேசி இயக்கம் என்கின்ற ஆயுதத்தை நாம் இப்போது கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். ஆகவே இந்த 140 கோடி மக்களும் ஜாதி மதம் கட்சி வித்தியாசம் பாராமல் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து தயாரிக்கப்பட்ட நம்ம நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே விற்பனையாகின்ற பொருட்களை நாம் வாங்கக்கூடாது. அன்றாட பொருட்கள் அது என்ன என்று விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம். அதுபோக அது தொழில்துறையாக இருந்தாலும் சரி, இராணுவத்துறையாக இருந்தாலும் சரி, அதை அமெரிக்காவிலிருந்து வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும், பகிஷ்கரிக்க வேண்டும். எப்படி சுதந்திர போராட்ட காலத்திலே அந்நிய துணிமணிகளை, அந்நிய பொருட்களை பகிஷ்கரித்தாலோ, அது மாதிரி தீயிட்டு கொடுத்தினார்களோ, நாம் தீயிட்டு கொடுத்த வேண்டாம். நாம் சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும், மேட் இன் இந்தியா பொருட்களை வாங்க வேண்டும். பி இந்தியன் பை இந்தியன் என்கின்ற தத்துவத்திலே நாம் செயல்பட்டால் இந்த 50% அமெரிக்க ட்ரம்ப் விதித்த அநியாய வரியை துடைத்து குப்பையிலே போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன என்று இங்கே பார்க்க போகின்றோம். 1 லிரில் சோப், 2 ஃபேண்டா, 3 தம்ஸ்அப், 4 பெப்சி, 6 டோக் மெனால்டு என்கின்ற ஒரு பொருள், அடுத்து பர்கர், பீஸா, இப்படி லிரில் சோப்பு. அதுபோக மற்றும் பல எலக்ட்ரானிக் பொருட்கள், கைகடிகாரங்கள், இதையெல்லாம் பரிஷ்கரிக்க வேண்டும். அதுபோக பிஎன்ஜி, கேஎஃப்சி என்கின்ற அந்த பொருட்கள், ஓரியோ அந்த பொருட்கள், ஓரியோ என்கின்ற சாக்லேட், கேட்பரி அந்த சாக்லேட், ஜான்சன் சோப்பு பவுடர் ஆகிய பொருட்களை எல்லாம் பகிஷ்கரிக்க வேண்டும். நாம் அதுக்கு பதிலாக நம்முடைய இந்திய தயாரிப்பு ₹1 ₹2 5% விலை அதிகமாக இருந்தாலும் கூட இந்திய பொருட்களை வாங்குவோம். தேசத்துக்காக நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்போம், தேசத்துக்காக தியாகம் செய்வோம். இதை செய்தால் சுதேசி பொருட்களுக்கு சுதேசி இயக்கம் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்து
இந்த பொருளாதார தடையை, இந்த 50% வரி விதிப்பை தகர்த்தெறிவோம், ஒன்றுபடுவோம். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இதை செய்வோம் என்று இந்த நேரத்திலே நாம் அத்தனை பேரும் எடுக்க வேண்டும், நம்முடைய கடமையாகும். இதை செய்தால் போதும். பெப்சோடன்ட், அந்த டூத் பேஸ்ட், கோல்கேட்டு, இதை கூட அமெரிக்க தயாரிப்பு தான். ஆகவே நம்முடைய நாட்டை இதையெல்லாம் பகிஷ்கரித்து நம்முடைய விவசாயம், நம்முடைய நெசவு, டெக்ஸ்டைல், பொருளாதாரம், இண்டஸ்ட்ரி, பவுண்டரி, இப்படி எல்லாம் அது சின்ன ஒரு பெட்டிக்கடையாக இருந்தால் கூட இந்துக்களுடைய பொருட்களாக, இந்த இந்தியர்களுடைய பொருட்களாக இருக்க வேண்டும், இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கி அதை வாங்கி நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாரத நாடு வென்றுவிடும். 140 கோடி இந்தியர்களும் வெற்றி பெறுவார்கள். இந்த பொருளாதார தடையையும் 50% வரையும் 6 மாதத்திலே நம்மால் தீர்க்க முடியும். அந்த வலிமை ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இருந்து காட்டுவோம். அனைத்து மாநிலங்கள், அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இதை உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதேசி இயக்கம் என்கின்ற பெயரிலே அந்த சுதந்திர தினம் நடைபெற வேண்டும். இந்தியா முழுக்க நடைபெற வேண்டும். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸா இருந்தாலும், இண்டி கூட்டணியா இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியா இருந்தாலும் சரி, எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருடம் நாம் இந்த சுதந்திர தினத்திலே சபதம் எடுப்போம். சுதேசி பொருளை வாங்குவது, இந்த ட்ரம்பினுடைய மூக்கை உடைப்பது, அமெரிக்காவை முடக்க வேண்டும். உலகத்திலே பல நாடுகள் நமக்கு சப்போர்ட்ல இருக்காங்க, ஆதரவோடு இருக்காங்க. இதை முன்னெடுத்து நடத்த வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றாலும் கூட உலக அளவிலே, குறிப்பாக இந்திய பாரதத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதற்காக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூடி, மேட் இண்டியன், டி இண்டியன், பை இண்டியன் என்று கூறி பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த தலைப்பிலே, அடுத்த செய்தியிலே நான் இந்திய பொருட்கள் என்ன என்பதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு தருகின்றேன். அந்த பொருட்களை விலை கொடுத்து வாங்குங்கள், உங்கள் வீட்டிலே பயன்படுத்துங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள். வருங்கால சந்ததிகள் இந்தியர்களாக தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இதை உடனடியாக செய்ய வேண்டும். நம்முடைய ஊருடைய கடமை. மாணவ மாணவியர், கல்லூரி மாணவ மாணவியர், விவசாயிகள், தொழிற்சாலைக்கு செல்பவர்கள், வர்த்தகர்கள், உற்பத்தியாளர்கள் அத்தனை பேரும் இதை உடனடியாக வருகின்ற ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செய்து பாரதத்தை தலைநிமிர செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.